வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் ஏர்டோப்ஸ் ஆல்ஃபா இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் பிளே டைம் 35 hours 13 ட்ரைவர்ஸ் அப்புறம் பீஸ்ட் மோடுங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாவ் சூப்பர். ஸோ போட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சைனால தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஆனால் பரவாயில்ல, இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் வந்து பின்னாடி காமிக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் போர்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுறோம். அப்புறம் இங்கே மேனுஃபேக்சர்ட் பை, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்தியா, ஸோ இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிப்போம். ஸோ இங்கே சீல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி மேலேயும் நம்ம சீல் கட் பண்ணால் தான் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மேலே இருக்க சீலையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் மட்டும்தான் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்காது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி இயர் கேபிள் மட்டும்தான் வந்து இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழக்கமாக எப்பயுமே தர சேம் பேப்பர் ஒர்க்னால இது ஓரமாக வச்சிருவோம். அண்ட் இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸோட ப்ரைஸிங் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் 800 rupeesக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ 800 rupeesக்கு வந்து இது ஒரு வேற லெவல் டீல் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா இதோட சைஸ் தான். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா செம குட்டியாக செம காம்பேக்டாக வந்து கொடுத்துருக்காங்கனால ஈஸியாக அதை வந்து கேரி பண்ணிடலாம். ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதில் இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே குட்டியாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க மேட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக வந்து ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான ஒரு ஹாஃப் இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆங்குலராக நல்லா கர்வியாக வந்து இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஹாஃப் இனியர் டைப் டிசைனில் உள்ள இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட் வந்து செட்டே ஆகாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் அப்படி இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து செட் ஆச்சு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ஆங்குலராக இருக்கனால அதனால ஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஜெக்டிவான விஷயம் தான். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகுதா இல்லையாங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் கேஸில் கொடுத்த மாதிரி இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் கொடுக்கல. இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இதில் வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன்ட் பேர் டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கிறது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. அண்ட் ஆடியோ கோடெக்கின் வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா under 1000 rupeesக்குள்ளே இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் எஸ்பிசி ஆடியோ கோடெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 millisecondsக்கான ஒரு வேற லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால கேமிங்க்கும் நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு லேட்டன்சி டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை வந்து 3 times டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 times டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் எதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணும். காலை வந்து என் கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ 2 times வந்து டேப் பண்ணும். எனக்கு பர்சனலாக இந்த இயர்பட்ஸில் கொஞ்சம் லைட்டாக பிடிக்காத விஷயம் என்னன்னா நமக்கு ஆக்சுவலி டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே
ஸ்டெம்மோட சைட் ரீஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து வியர் பண்ணிருக்கும்போது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. மேபி இவங்க எங்கேயாச்சும் இங்கே முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக வந்து இருந்திருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 35 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் தான். அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 8.5 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் பேட்டரி லைஃப் தான். ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து 60% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து போட் வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 60% மேலே வச்சா மேபி கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வந்து கிடைக்கும். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 5 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது இல்லை வந்து 60 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளே பேக் டைம் வந்து கிடைக்கிறனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பர்டிகுலர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ஏர்டாப்ஸ் ஆல்ஃபால வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. கடைசியாக சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் கொடுத்துருங்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ சூப்பரான ஆடியோ குவாலிட்டி நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பேஸ் வந்து சூப்பராக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரெபிள்ஸாக இருக்கட்டும், இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏன்னா கிளாரிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கிட்டோம். ஸோ ப்ரைஸிங் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து வெறும் 800 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ 800 ருபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் வருதுன்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், கேமிங் மோடாக இருக்கட்டும், அது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் கட் வந்து எவ்வளோ நாளைக்குன்னு வந்து தெரில. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1200 to 300 ருபீஸ் வரைக்கும் இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ லிட்டரலாக வந்து 800 ருபீஸ்க்கு வந்து ஒரு ஸ்டீல்னு தான் சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து ஹாஃப் இனியர் டைப் டிசைன் வந்து செட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செட் ஆயிடுச்சா நீங்கள் வந்து தாராளமாக கண்ண மூடிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.